வணக்கம் ட்ரேடர் சசி. எக்ஸ்பெரி ட்ரேடிங் வந்துட்டு நம்ம சென்செக்ஸில் பார்த்துருக்குறோம், இந்த பகுதியில் நிஃப்டியில் பார்த்துருக்குறோம், பேங்க் நிஃப்டிலையும் கூட பார்த்துருக்குறோம். பட் ஆனால் இன்றைக்கி தான் வந்து ஃபின் நிஃப்டியில் ரொம்ப நாள் கழித்து உங்களுக்கு ஒரு ஃபயராக வந்து ட்ரேட் ஆச்சுங்க. அதாவது ஜீரோ டு ஹீரோன்னு ஒரு விஷயம் வந்து சொல்லுவோம் எக்ஸ்பெரி ட்ரேடிங்கில். கிட்டத்தட்ட ₹2 அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எங்கே போச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ₹140 வரைக்கும் போயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட எக்ஸ்பெரியும் வந்து அதே இடத்துலையே நடந்துருச்சுங்க. ஸோ இது எப்படி நடந்தது என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக வர்றீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது இந்த இந்த முகப்பு பகுதி இந்த மாதிரி தாங்க இருக்கும். என்டர் அட் எக்ஸிட் ட்ரேடிங், சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஈஸி டு எக்ஸிக்யூட் அப்படின்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த பாப்புலர் வீடியோஸில் ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ இருக்குங்க. அதை கட்டாயமாக முதல் வீடியோவை வந்து பாருங்கள். அதுக்கப்புறமா என்டர் அட் எக்ஸிட் ட்ரேடிங் நம்மளுடைய சேனலுடைய கோர் கான்செப்ட். இது வந்து பார்ட் 1 இருக்குது, பார்ட் 2 இருக்குது, பார்ட் 3 கூட இருக்குது. இதை பார்த்ததுக்கப்புறமா எப்படி பயிற்சி செய்கிறது, எப்படி வந்து 1 ஹவரில் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டு எப்படி 5 மினிட்ஸில் வந்துட்டு ட்ரேட் எடுக்கிறது, பயம் இல்லாமல் எப்படி வந்து ட்ரேட் எடுக்கலாம், ட்ரேடு வந்து எந்த இடத்துல சரியாக எடுக்கணும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன்லாம் எப்படி வரைகிறது அப்படிங்கிற பற்றி முழு விவரங்களும் நான் வந்து கொடுத்துருக்குறேங்க. இந்த பாப்புலர் வீடியோஸில் இருக்க வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா பிகினர்ஸ் கைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க. இந்த பிளேலிஸ்ட்டில் கிட்டத்தட்ட 33 வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிருக்கு. இதை ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் பாருங்கள். வாரத்துக்கு ஒரு வீடியோ கூட பாருங்கள், போதும். அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பெரிய வீடியோவாக தான் இருக்கும். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை பார்த்து முடித்ததுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 5 மணி நேரம் நீங்கள் ட்ரேட் பண்ணுற சார்ட்டில் போயிட்டு நான் என்ன சொல்லி கொடுத்தனோ உங்களுக்கு என்ன புரிஞ்சதோ அதை நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்கறதுனாலையோ இல்லைனா ஷார்ட்டாக இருக்கிற வீடியோ வந்து எங்கெல்லாம் இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் அதை பார்க்கறதுனாலையோ ட்ரேடிங் வந்து உங்களால் கற்றுக்கவே முடியாது. எப்போ நீங்கள் இறங்கி பயிற்சியில் இறங்குறீங்களோ தினமும் கூட நீங்கள் 6லேருந்து ஒரு 8 மணி நேரம் பயிற்சி மட்டுமே பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாங்க. அதனால் நீங்கள் பிகினர்ஸ் கைடு அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேறு எந்த பிளேலிஸ்ட் வேணாலும் பார்க்கலாம். இந்த எக்ஸ்பெரி ட்ரேடிங் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ட்ரேடிங் மெத்தடுக்கு மட்டுமே ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க. அதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 5லிருந்து 200 வரை 18 நிமிடத்தில் எப்படி மிட் கேப்பில் வந்து போச்சு, நிஃப்டியில் எப்படி இந்த மாதிரி நடந்தது, பேங்க் நிஃப்டியில் கடைசியாக வந்து நம்ம வந்துட்டு பார்த்தது ₹50லேருந்து ₹1000 வரைக்கும் போச்சுங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடந்தது, ஜீரோ டு ஹீரோ ட்ரேடிங்னா என்ன ஏது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்காக வந்து தொகுத்து கொடுத்துருக்குறேன். இதை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி இந்த இதில் வந்துட்டு இந்த பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆக போகிற இன்னொரு வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியில் என்ன வந்து நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க நம்ம சேனல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கிளியராக என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டுங்க. அதாவது பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி தாங்க ஃபாலோ பண்ணி ஃபின் நிஃப்டியும் வந்து ட்ரேட் ஆகும். இன்றைக்கி ஃபின் நிஃப்டி வந்து எக்ஸ்பெரி ட்ரேடிங்கு. வழக்கமாக வந்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஃபின் நிஃப்டி வந்து எக்ஸ்பெரி ட்ரேடிங்கு. மிட் கேப்புனா நேற்று அதாவது மண்டேவே நடந்திருக்கும். நாளைக்கு பேங்க் நிஃப்டி, நாளை கழித்து நிஃப்டி, அதுக்கப்புறம் சென்செக்ஸ், இந்த மாதிரி வந்து வாரத்தில் எல்லா நாளுமே வந்து எக்ஸ்பெரி ட்ரேடிங் வந்து பண்ணலாங்க. ஆனால் எல்லா நாளுமே இந்த மாதிரி உங்களுக்கு ஜீரோ டு ஹீரோ ட்ரேட் அப்படிங்கிறது வந்து கிடைக்காதுங்க. மாதத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ வந்து இது நடக்க வாய்ப்பு இருக்குது. வெவ்வேறு சார்ட்டில் வந்து நடக்கும். நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் கூட புல்லிஷாக மேலே போய் அந்த டார்கெட்டை டச் பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். யாரு கண்டா காலையில் எடுத்த உடனே 52,000 அவன் ஓப்பன் பண்ணாலும் பண்ணிடுவான். பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து அப்படியே கன்சால்டேட் பண்ணி முடிச்சிடுவான். அதனால் இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து ரொம்ப அரிதாக தாங்க கிடைக்கும். ஒருவேளை இன்றைக்கி வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து ட்ரேடிங்கில் உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்துருக்கலாம். சரி, எப்படி அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் பாருங்கள். நல்லா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே கீழே நல்ல மூமெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்ததுங்க ஃபின் நிஃப்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூமெண்ட்டே வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சுங்க. ரொம்ப கம்மியான மூமெண்ட் வந்து இங்கே கூட ஓரளவுக்கு கம்பேரிட்டிவ்லி நல்லா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இங்கே வர ரொம்ப கம்மியாகிடுச்சுங்க. ஸோ கடந்த ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க மூமெண்ட் இருக்குது. அதாவது ஒரு சின்ன இடத்துல ட்ராப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இப்போது ஒரு குட்டி இடத்துல உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு திடீர்னு திறந்து விட்டால் என்ன ஆகும், அப்படியே பறந்து வந்து போயிட மாட்டீங்க. அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ப்ரைஸ் வந்து போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் கம்ப்ரெஷன் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு வந்து ஒரு வீடியோ வந்து இருக்குங்க. அதை பார்த்தீங்கன்னா தெரியும். கம்ப்ரெஸ் ஆகிருக்குது ப்ரைஸ் ஒரு தடவையும். பேங்க் நிஃப்டியில் இப்போ தான் நான் உங்களுக்கு வந்து தினம் ஒரு பார்வையில் வந்து சொல்லியிருந்தேன். ஒரு தடவையும் இந்த மாதிரி வந்து கம்ப்ரெஸ் ஆகும்போதும் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள்.
ஒரு தடவையும் கம்ப்ரஸ் ஆகும்போது வந்து நல்ல மூவ்மெண்ட் மேலே போயிருக்கு, கம்ப்ரஸ் ஆகிருக்கு, நல்ல பிரேக் அவுட் ஆகிருக்கு, கம்ப்ரஸ் ஆகிருக்கு, பிரேக் அவுட்டு, கம்ப்ரஷன், பிரேக் அவுட். அப்போது மார்க்கெட் வந்து முடிஞ்ச மார்க்கெட்டை பார்த்து பிரயோஜனம் இல்லைன்னு சில பேர் நீங்கள் நினைக்கிறீங்க. அது அப்படி இல்லைங்க. இந்த ஹிஸ்ட்ரி வந்து அப்படியே ரிப்பீட் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி கூட 2 நாளாக கம்ப்ரஸ் ஆகிருக்குது, ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இது வந்து இன்றைக்கி தான் நடந்ததானா இல்லைங்க, ஏற்கனவே வந்து இங்கே ஒரு தடவை நடந்திருக்கு, இங்கே ஒரு தடவை நடந்திருக்கு, இங்கே நடந்திருக்கு, இங்கே நடந்திருக்கு, இங்கே நடந்திருக்கு, இன்றைக்கும் நடந்தது. ஸோ ஹிஸ்ட்ரி எப்போவுமே வந்து ரிப்பீட் ஆகுங்க கண்டிப்பாக. அது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல தான் வந்து இருக்குது. பயிற்சி பண்ணினீங்கன்னா இது எல்லாமே புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி தான் இது நடந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் இதை நான் சொன்னதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ ஏற்கனவே இப்படி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி எக்ஸ்பெரியில் அந்த மாதிரி மூவ் ஆனதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிது. அப்போ 2 விஷயங்கள் பார்த்தோங்க. நல்லா வந்து ஃப்ரீயாக வந்து மார்க்கெட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து ட்ரேடிங் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது நல்ல பைபாஸில் வந்து கார் ஓட்டுற மாதிரி. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து நம்மளுடைய ஊருக்குள்ளார கார் ஓட்டுற மாதிரி. இது வந்து நம்ம தெருவில் கார் ஓட்டுற மாதிரி. ரொம்ப இடைஞ்சலாக வந்து இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா. டக்குன்னு உங்களை பைபாஸில் விட்டால் என்ன பண்ணுவீங்க, வேகமாக 100 கிலோமீட்டர் வேகத்தில் போக மாட்டீங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ இது வந்து நம்ம 2-3 நாளாக வந்து இந்த கம்ப்ரஸ் ஆகிட்டு இருக்குது, ஏதோ பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபின் நிஃப்டியில் வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோங்க தினமொரு பார்வையில். இங்கிருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சி வச்சுருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட டாப் மோஸ்ட் பிளேஸுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கான், சம்திங் இஸ் ராங் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்து அவன் நல்ல மூமெண்ட் கொடுத்துட்டு மேலே போயிட்டான். அப்போ ப்ரீவியஸாக எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருந்ததுங்க. அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கிறான். இதுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக வந்து உங்களுக்கு கேண்டில்ஸே வந்து சரியாக உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகாமல் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்பாட் சார்ட்டுக்கு போகலாம். ஸ்பாட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 4 ஹவர் சார்ட்டில் கூட நீங்கள் போயிட்டு அந்த டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹிஸ்ட்ரி வந்து நிறையா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எது வந்து ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது வந்து ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் மார்க்கெட்டை வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ப்ரைஸு ஒரு சின்ன ரிவர்சல் கொடுத்துட்டோ இல்லைனா அப்படியே கண்டினியூவாகவோ இந்த ஆல் டைம் ஹையை போய் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க. இந்த லெவலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கூட கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹைக்கு போயிடுச்சுங்க. போனதுக்கப்புறமா இன்னும் கண்டினியூ பண்ணி அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து கன்சால்டேட் பண்ணிகிட்டே இருக்குது. இன்னும் பிரேக் அவுட் ஆகி போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மிட் கேப் நிஃப்டி கூட உங்களுக்கு ஆல் டைம் ஹைக்கு போயிட்டு அதுக்கு மேலே போயிட்டு உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி ஃபின் நிஃப்டி கூட ஆல் டைம் ஹையை போய் டச் பண்ணிவிட்டு புது ஹை செட் பண்ணிட்டு திரும்ப அங்கே ட்ரேட் பண்ணுறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. இன்னும் பேங்க் நிஃப்டி மட்டும்தான் கீழே இருக்குது. அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு டார்கெட் எதுன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னும் கூட கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்பாட் சார்ட்டை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிடலாம். அப்போ இதுலேயே நீங்கள் 1 ஹவரில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து அதே மாதிரி உங்களுக்கு வந்து எந்த கன்ஃபியூஷனுமே இருக்காதுங்க. அழகாக ட்ரெண்ட் லைனு நல்லா இந்த மாதிரி வந்து மூமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்த மார்க்கெட் வந்து நல்லாவே இப்படி போய்கிட்டு இருந்தது. திடீர்னு இந்த இடத்துல கன்சால்டேட் ஆச்சு. இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் பேட்டர்னு அந்த பாக்ஸை பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிடுச்சு. அப்போ 5 மினிட்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இன் பர்டிகுலர் என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2-3 நாளாகவே ப்ரைஸ் வந்து ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிற இந்த ஹையை வந்து கட் பண்ணலை, இந்த லோவை வந்து கட் பண்ணலை. ப்ரீவியஸாக இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போன ப்ரைஸு அதே இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அந்த ஹைக்கு தான் போயிருக்கு. அதே ஹைலேருந்து கீழே தான் வந்திருக்கிறான். அதே ஹைலேருந்து இன்றைக்கி பொறுமையாக கீழே வந்திருக்கிறாங்க. ரொம்ப பொறுமையாக கீழே வந்தான். என்ன பண்ணனா இந்த ட்ரெண்ட் ஆகிட்டே வந்துருக்குறான் பார்த்தீங்களா. ஒரு லைன் ஒன்று போட்டு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணாமல் ப்ரீவியஸ் லோவுக்கு வந்து போயிட்டு இருந்தான். அப்போ கூட நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எந்த இடத்துல முந்தானத்தை வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்தானோ அதே இடத்துக்கு வந்துட்டு தான் மேலே போயிருது. எப்படி இங்கே வந்துட்டு அப்படியே லோ பண்ணிக்கிட்டே அப்படியே கீழே வந்தானோ ப்ரைஸு இந்த இடத்துல வந்து பிரேக் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணோன்னா மேலே போச்சு. இந்த பாக்ஸையும் பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்துட்டு இதில் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், முதல்ல காலங்காத்தால் உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து 23,700 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுங்க. நீங்கள் தாராளமாக 23,700 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து ட்ரேட் பண்ணியிருந்துக்கலாம்.
இல்லை இந்த சப்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி ஆச்சு, இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு வந்து கொஞ்சம் நஞ்சம் இருக்கும், அதனால் வந்து நம்ம இந்த சப்போர்ட்டுக்குள்ள இருக்கிற 23,600 அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி இதையும் எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் நீங்கள் ஸ்பாட்டை பார்த்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா 23,600 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 23,700 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க வித்தியாசம் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும். நீங்கள் இது ஃபியூச்சரை பார்த்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்ன நடந்தது 5 மினிட்ஸில் கடந்த 3 நாளாக வந்து உங்களுக்கு இதே மாதிரி ஒரே ரேஞ்சிலேருந்து தான் ட்ரேட் ஆச்சு. ஸ்பாட்டில் நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி ரிஜெக்ஷன் வந்து ப்ரீவியஸ் லெவலுக்கு போனோன்னு கீழே வந்தது. இதில் நீங்கள் கொஞ்சம் ஒரு சின்ன வேரியேஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பேரலல் சேனல் பேட்டர்னில் ப்ரைஸ் வந்து அந்த லெவலுக்கு வந்ததுனாலே வந்துட்டு உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகி வந்துட்டு இருந்தது. அந்த லெவலுக்கு வந்ததுனாலே உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டு இருந்ததுங்க. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் வந்து இவ்வளோதாங்க. அப்படி இல்லை நான் வந்து இது வந்து எனக்கு தெரியல அப்படின்னீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டுமே நீங்கள் பயன்படுத்தி கூட இந்த இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எப்படி அப்படின்னா, ப்ரீவியஸ் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் லெவலில் இருக்குமா முந்தானத்து லோ வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அந்த லோவுக்கு தான் திரும்ப வந்தோம். இங்கேருந்து ஒரு ஹை பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போன ப்ரைஸு திரும்ப வந்து அதே இடத்துக்கு வந்துட்டு தான் மேலே போயிருக்கு, திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டு தான் மேலே போயிருக்கு. ஸோ ஒரு 2-3 நாளாக நல்லா கம்ப்ரெஸ் பண்ணதுக்கான விளைவு நல்ல ஒரு மூமெண்ட்டு. அதுவும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு என்ன தேவையோ அது நடந்துருக்குதுங்க. அதாவது நமக்கு வந்து என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணிக்கு மேலே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மூமெண்ட் கொடுத்தானா நல்ல ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்துட்டு எக்ஸ்பைரி அன்றைக்கி உங்களுக்கு 0 to ஹீரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 2:30க்கு மேலே தான் இந்த மூமெண்ட்டே ஆரம்பிச்சதுங்க. ஒரு 3:10க்குலாம் வந்து மூமெண்ட் வந்து முடிஞ்சு போச்சு. பெரிய லெவலில் வந்துட்டு ஃபாலோ த்ரூ இல்லாமல் அப்படியே மேலே போய் எக்ஸ்பைரியும் ஆகிருக்குதுங்க. ஸோ ரொம்ப புல்லிஷாக வந்து மேலே போயிருக்கான். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 நாளாக இங்கே கம்ப்ரஸ் ஆனது தான் காரணம். சரிங்களா, இது வந்து மேலே தான் பிரேக் அவுட் ஆகும், கீழே போகாது அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. இந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி போகும்போது வந்து உங்களுக்கு என்ன நினைக்கலாம், இந்த இடத்துல இருந்து பையிங் ப்ரெஷர் வந்து இருந்தது மேலே போச்சுன்னு நினைக்கலாம். பட் ஆனால் இவ்வளோ தூரம் மேலே போகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. மேலே நல்லாவே போயிருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ட்ரெண்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டினியூஸாக அப் ட்ரெண்டில் போயிட்டே இருக்குது. 1 ஹவரில் நான் இப்போ தான் சொன்னேன், ஒரு சின்ன கன்சல்டேஷனு, அதுக்கப்புறம் பிரேக் அவுட்டு, சின்ன கன்சல்டேஷனு, பிரேக் அவுட்டு, இப்படியே தான் மூவ் ஆகி மேலே வரைக்கும் ப்ரைஸ் வந்தது. அதே மாதிரி ஒரு சின்ன கன்சல்டேஷனை திரும்ப வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போய் நின்றுட்டு இருக்குதுங்க. ஸோ அடுத்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம், ஒரு சின்ன கன்சல்டேஷனை அப்புறம் பிரேக் அவுட் ஆகி ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, இது ரெண்டுத்தையும் ஒரே ஸ்க்ரீனில் பாருங்கள். இது வந்து ஸ்பாட்டுங்க, இது வந்து ஃபியூச்சரு. நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் ப்ரைஸ் வந்து எங்கே ஆரம்பிச்சது 23,700 அப்படிங்கிற ரேஞ்சு 23,600 வரைக்கும் போச்சு. நம்ம இப்போ தான் பார்த்தோம். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்துக்கலாம் இன்றைக்கி. அதே சமயத்தில் நீங்கள் ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எங்கே இருந்தது ப்ரைஸு 23,800 இருந்தது, கீழே வரும்போது 23,700 வரைக்கும் வந்ததுங்க. ஸோ இந்த 700ம் நீங்கள் எடுத்துருந்துக்கலாம், 800ம் எடுத்துருந்துக்கலாம். இப்போ ரெண்டுத்துலேயுமே வந்து எது காமனாக இருக்குது 23,700. 23,600ம் இதில் எடுத்துருந்துருக்கலாம் ஸ்பாட்டை பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்க, இல்லை ஃபியூச்சரை பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்க 23,800ம் எடுத்துக்கலாம். எந்த குறையுமே இல்லை, எந்த தப்புமே இல்லை. அப்போ இதை வச்சு நீங்கள் ட்ரேடு எடுத்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போங்களா. இதை வச்சு ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா 23 ஃபஸ்ட்டு வந்து 600 பார்த்துருவாங்களா. ஃபஸ்ட்டு வந்து 600 பார்த்துருவோம். எஸ், 23,600ல் என்ன நடந்திருக்குதுன்னு பாருங்கள். ப்ரீவியஸாக வந்து நீங்கள் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுங்க. ஸோ ப்ரீவியஸாக நீங்கள் 19ஆம் தேதியிலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது போன மாதம் 19ஆம் தேதியிலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஹையாகவும் இது ஒரு லோவாகவும் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி கூட இந்த லோவை கட் பண்ணி கொஞ்சமாக கீழே போயிருக்குது. போனதுலேருந்து இங்கேருந்து வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகி மேலே வரைக்கும் போயிருக்கு. அப்போ இன்றைக்கி என்ன நடந்தது இன் பர்டிகுலர் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ட்ரெண்டாகி எப்படி ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெண்டாகி கீழே வந்ததோ, பிரேக் ஆகி மேலே போச்சோ, அதே மாதிரி உங்களுக்கு இந்த 23,600 அப்படிங்கிற இந்த மணி, அதாவது நம்ம ஸ்பாட்டை பார்த்து ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் சூஸ் பண்ணி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மணி அப்படின்னு நினச்சி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த மணியில் ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு சேனல் பேட்டர்னில் வந்தது. ப்ரைஸ் இந்த ஹையை கட் பண்ணிச்சு. இந்த ஹையை கட் பண்ணோன்னா நேராக கொண்டு போய் மேலே போய் முடிச்சிட்டாங்க.
ஸோ இந்த மணியில் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா 45லேருந்து 340 வரைக்கும் வந்து ப்ரைஸ் வந்து போயிருக்குதுங்க. இதே இது அட் த மணியில், அதாவது 23,700 கால் ஆப்ஷன்லேயும் அதே தான், புட் ஆப்ஷன்லேயும் சாரி ஃபியூச்சர்லேயும் அதே தான், ஸ்பாட்லேயும் அதே தான். கொஞ்சம் பிஃபோராக போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக, அதாவது போன மாதம் 19ஆம் தேதியிலேருந்து என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 60 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்குன்னா ஒரு 130 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்குதுங்க ப்ரைஸ். ஸோ இந்த 60லேருந்து 130 போயிருக்கு, திரும்ப 60க்கு வந்து 130 போயிருக்கு, 60லேருந்து 130, 60லேருந்து 100. அடுத்த தடவை போகும்போது இந்த ஹையை வந்து கட் பண்ணவே இல்லை, திரும்ப 60லேருந்து எங்கே போயிருக்கு, திரும்ப வந்து 100, சாரி இங்கே வந்து 120ங்க, திரும்பவும் இங்கே வந்து 100க்கு தான் போயிருக்கு. திரும்பவும் கூட 60க்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறமா இவ்வளோ தூரம் கீழே வந்த ப்ரைஸு திரும்ப 100க்கு தான் போயிருக்கு. ஸோ போன மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் இன் பர்டிகுலர் நீங்கள் எடுத்து ட்ரேட் பண்ணுறீங்க ஃபின் நிஃப்டியில் அப்படின்னா, ஏன்னா ஃபின் நிஃப்டி நம்ம வந்து ஆப்ஷன் சார்ட் வந்து பெருசாக பார்க்குறது இல்லைங்க. ஏன்னா இதுக்கே வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு இது ஃபியூச்சர்லாம் பார்க்குறதுக்கே வந்துட்டு 1 hour டைம் ஆகிறதுனால இதெல்லாம் நான் சொல்கிறது இல்லை. பட் ஆனால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து இதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 19ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி வந்து தேதி வந்து 3ஆம் தேதி ஆகிடுச்சுங்க. ஒரு 10-12 நாளாக உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, சப்போர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கு, ரெசிஸ்டன்ஸ் போகும்போதெல்லாம் கீழே வந்துருக்கு. நடுவில் இங்கே வந்து இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆகிருக்குது, ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ண முடியாமல் இதை ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்துருக்கிறான், ப்ரீவியஸ் ஐக்கு எக்ஸாக்டாக வந்து போயிட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கிறான், இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு எக்ஸாக்டாக மேலே கொஞ்சம் போயிருக்கிறான், திரும்பவும் வந்து எக்ஸாக்டாக அந்த இடத்துலேருந்தே மேலே போயிருக்கிறான், திரும்பவும் கூட அந்த இடத்துக்கு வரும்போது ரிஜெக்ட் ஆகிருக்கிறான். ஸோ இது எல்லாமே வந்து ஓல்டு ஸ்டோரிங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது, நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பயிற்சி பண்ணுறது தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியறதுக்காக. அப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்குது, சேம்ங்க, அதே தான். வேறு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் என்ன பார்க்குறீங்களோ அதே தான், அப்படியே வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் ஆகி கீழே போய்கிட்டே இருக்குது ப்ரைஸ். அதாவது ஏற்கனவே வந்து ஒரு 10-15 நாளாக வந்து எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தானோ அந்த இடத்த காலாங்காத்தாலே பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சிட்டான். திரும்ப அவனால் வந்து மேலே போக முடியாமல் திரும்ப கீழே தான் வரான், அடுத்தடுத்து கீழே தான் வந்தான். ரொம்ப பெரிய லெவல்லலாம் வரலைங்க கீழே, ரொம்ப பெரிய லெவலில் டிராஸ்டிக்காக மேலே கீழே அந்த மாதிரிலாம் போகல. இந்த லெவலில் இந்த 40 அப்படிங்கிற லெவலையே வந்து பிடிச்சிட்டு எவ்வளோ நேரம் வரைக்கும் இருந்துருக்கான்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 12 மணி வரைக்கும், காலையில் 9:07க்கு ஆரம்பித்ததுலேருந்து 40 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்தானாலே எங்கே போகிறான், 100க்கு போகிறான். 40ங்கிற ரேஞ்சுக்கு வந்தோன்னே எங்கே போயிருக்கிறான், 80 ஃபஸ்ட்டு வந்து 84க்கு போயிருக்கிறான், அடுத்த தடவை போகும்போது 75க்கு போயிருக்கிறான், அடுத்த தடவை 60க்கு போயிருக்கிறான், மறுபடியும் வந்து 56க்கு போயிருக்கிறான். இப்படியே பண்ணிகிட்டே இருக்கிறான். 40லேருந்து இந்த இந்த மேலே கீழே பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்போ என்ன பண்ணுறேன், நீங்கள் ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரெண்ட் ஆகுது, மேலே போக முடியல மார்க்கெட்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சி வச்சுருந்துக்கலாம். வரைஞ்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேடை அன்எக்ஸ்பெக்டடாக தாங்க மேலே போச்சு. இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட மாட்டாங்க. ஆனால் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, பிரேக் ஆச்சுன்னா மேலே தான் போகும். டார்கெட் எதுனா இதுதான் டார்கெட்டு. பட் ஆனால் ஃப்யூச்சரில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த 1 ஹவரில் ஒரு விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த 1 ஹவரில் சொன்ன விஷயத்தை வந்து யாரெல்லாம் வந்து இதை வந்து பார்த்துருந்தீங்களோ அவங்க வந்து இந்த விஷயத்தை, அதாவது தினம் ஒரு பார்வையில் இதை வந்து நம்ம வந்து பேசிக்கிட்டே இருந்தவங்க. பேங்க் நிஃப்டியில் கூட இதே தான் நடக்குது, கன்சல்டேஷனு பிரேக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தான். இன்றைக்கும் அதான் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால ஒரு சான்ஸ் எடுத்து தாங்க பார்க்க முடியும். சான்ஸ் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன நடந்தது, 23,700 அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 9 ரூபாயிலிருந்து 222 ரூபா வரைக்கும் போயிருக்குதுங்க. ஸோ இந்த மணியில் நீங்கள் பார்த்தீங்க 45 ரூபாயிலேருந்து 300 எவ்வளோ போச்சு, 330 வரைக்கும் போச்சுங்க. இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 ரூபாயிலேருந்து 222 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்போது நீங்கள் ஃபியூச்சரை பார்த்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 23,800 எடுத்துருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும். ஸோ 23,700 23,800 ஃபியூச்சரை பார்த்து ட்ரேட் எடுத்தீங்கன்னா அதே தான். நீங்கள் ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலுக்கு எப்போல்லாம் வந்ததோ அப்போல்லாம் ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்குது. இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு ட்ரெண்டாகி கீழே வந்த ப்ரைஸு 2 ரூபாலேருந்து எங்கே போயிருக்குது, 140 ரூபாய்க்கு போயிருக்கு. இது எல்லாமே சான்ஸ் எடுத்து பார்க்குறது தாங்க. ஃப்யூச்சரில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மூவ் ஆகிட்டு இருக்குது.
இன்னைக்கு இதில் வந்து எக்ஸ்பைரி, அதனால் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி கம்ப்ரஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்தால் தான் இந்த ட்ரேட்லாம் எடுக்க முடியும். இல்லை பிரேக் அவுட் ஆகி மேலே வருது அப்படின்னா இந்த ட்ரேட்லாம் வந்து அந்த மாதிரி வந்து ட்ரேடு வந்து எடுக்கிறது கிடையாதுங்க. அதே மாதிரி பூ மாலை மாதிரி வந்தது அதனால் எடுத்தேன் அந்த மாதிரி ட்ரேடும் இது கிடையாதுங்க. ஸோ காலையிலேருந்து உங்களுக்கு இந்த சப்போர்ட்லேயே, அதாவது 15 ரூபாலேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்குது, 40 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இந்த மாதிரியே 12 மணி வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்து 2 ரூபாலேருந்து சடனாக 140 ரூபாவில் போய் எக்ஸ்பைரியே அங்கே பண்ணிட்டான். ஸோ இது எல்லாமே இல்லாமல் நீங்கள் 23,900 அந்த லெவல் வரைக்கும் போச்சுங்க ப்ரைஸு. நீங்கள் ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் 23,900 வரைக்குமே போயிருந்தது. அப்போ 23,900 நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ப்ரீவியஸாக சப்போர்ட்டு வரும்போதெல்லாம் ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. இந்த இடம் எது 22 மேலே வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50. இங்கே கூட ட்ரெண்ட் ஆகி தாங்க மேலே போயிருக்குது. அதனால் தினமும் கூட உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. நம்ம அதை பார்க்க தான் கவனிக்க தான் தவறிடுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே கூட உங்களுக்கு வந்து ட்ரெண்டு வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வந்து இருக்குதுங்க. இது எந்த லெவல்லேருந்து போச்சு அப்படின்னா 0.50 50 காசுல இருந்து கிட்டத்தட்ட 40 ரூபா வரைக்கும் போயிடுச்சுங்க ப்ரைஸ். இது அவுட் ஆஃப் த மணி. இப்போ இந்த அவுட் ஆஃப் த மணியில் இந்த மாதிரி வந்து என்னைக்காவது ஒரு நாள் நடக்குங்க. இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நடக்குங்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி அவுட் ஆஃப் த மணியில் போயிட்டு ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க என்றைக்குமே. 23,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒரு டேப்லர் காலமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தியாசம் வந்து உங்களுக்கு தெரியும். 23,600 அப்படிங்கிறது ஸ்பாட்டில் இந்த மணி, ஸ்பாட்டில் இந்த மணி. ஃப்யூச்சரில் ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஃப்யூச்சர்லேயும் இந்த மணி தான் ரொம்ப கீழே இருக்கிற ஒரு இந்த மணி. அதனால் ஃப்யூச்சரை பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்க 23,600 பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸ்பாட்டை பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது கரெக்டாக இருந்திருக்கும் ஸ்ட்ரைக் ப்ரைஸு இந்த மணி அப்படிங்கும்போது. 23,600 பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 45 டேஸில் டேஸ் ஹை பார்த்துட்டிங்கன்னா 340ங்க. பாயிண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 300 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்குறான். அதே நேரத்தில் 23,700 அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது அட் மணி, ஸ்பாட்டில் வந்து அட் மணி, ஃபியூச்சரில் வந்து இந்த மணி. அப்போ இது வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள், டேஸில் 10ங்க. டேஸ் ஹை வந்து எங்கே போயிருக்குது அப்படின்னா 238 வரைக்கும் போயிருக்கு. அப்போ இதோடைய பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 230, இது வந்து 300, இது வந்து 230. அப்போ 23,800 அப்படிங்கிற அவுட் ஆஃப் த மணி. ஸ்பாட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட் ஆஃப் த மணியில் வந்துடுங்க. ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுற மாதிரினா அட் த மணியில் இருக்கும். 2 ரூபாலேருந்து எங்கே போச்சு 140 ரூபா வரைக்கும் போயிருக்குது. கிட்டத்தட்ட 130 ரூபா 140 ரூபா உங்களுக்கு கிடச்சிருக்கு. ரொம்பவே அவுட் ஆஃப் த மணி. ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சம்மந்தமே இல்லாத ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஃபியூச்சரில் அவுட் ஆஃப் த மணி இந்த ரேஞ்சுக்கு போய் தொட்டுட்டு வந்துருக்குது. அப்போ அது வந்து 0.5லேருந்து எங்கே போயிருக்குது 38 வரைக்கும் போயிருக்கு. எவ்வளோ கிடச்சிருக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ்? 37 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. நான் ஏன் உங்களுக்கு வந்துட்டு அந்த மார்க்கெட் ஆரம்பிக்கிறப்போ அட் த மணிலேயோ இல்லை இந்த மணிலேயோ நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதாங்க. நீங்கள் இந்த மணியில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹை போயிருக்கு. இதில் நீங்கள் ஒரு 250 பாயிண்ட் ஈஸியாக எடுத்து வந்துடலாம். அதே சமயத்தில் அட் த மணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 230 தான். இது 300 230 தான் போயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 130 தான் போயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 தான் போயிருக்கு. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். அதனால தான் உங்களை அவுட் ஆஃப் த மணியில் போய் ட்ரேடை வந்து எடுக்காதீங்க. அட் த மணிக்கு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மேலே எடுத்திங்கன்னா இவ்வளோ தான் உங்களால் வந்துட்டு ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். அதாவது இவ்வளோ பெரிய மூமெண்ட்லேயே உங்களுக்கு இந்த தான் ப்ராஃபிட். அப்போ மூமெண்ட்டே இல்லாமல் அந்த இடத்துல இருந்ததுன்னா என்ன ப்ராஃபிட் வரும் நீங்களே யோசிச்சுங்க. அப்போ இந்த மணி அட் த மணி தான் உங்களுக்கு வந்துட்டு கெயின் வந்து நல்லா வந்து கொடுக்கும். அதான் உங்களுக்கு டேப்லர் காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். அப்படிங்கிறதுக்காக இது நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு. அப்போ எப்போவுமே நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, எந்த இடத்துல ட்ரேட் ஆகுதோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறதுல குழப்பம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன் இந்த மணி எந்த இடத்துல ஆரம்பிச்சது காலையில் 23,800 ஆரம்பிச்சிருக்குது, எங்கே வரைக்கும் போயிருக்கு 23,700 வரைக்கும் போயிருக்கு. ஃபியூச்சர் 800 எடுங்க. நீங்கள் 800 எடுத்தீங்கன்னா என்ன வந்திருக்கும், 23,800 எடுத்தீங்கன்னா அட் த மணி அப்படின்னு எடுத்தீங்கன்னா 140 கிடச்சிருந்துருக்கும். இந்த மணியான 23,700 எடுத்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருந்திருக்கும் 230 கிடச்சிருக்கும். அப்படியே 100 புள்ளி அதிகமாக கிடச்சிருக்கும். அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கூட கீழே வந்து இந்த மணியில் எவ்வளோ கிடச்சிருந்துருக்கும்,
இது 140, இது கிட்டத்தட்ட 300க்கே போயிடுச்சுங்க. அப்படியே டபுளாக கிடச்சிருந்தோம். ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண பாருங்கள், இந்த மணியில் எடுக்க பாருங்கள். சரி, இப்போ இவ்வளோ பெரிய மூமெண்ட் நடந்ததில்ல, எல்லாரும் வந்து இதை பற்றி தானே பேசிகிட்டு இருப்போம். 23,700 நம்ம என்ன பண்ணணும், கீழே வரைக்கும் வந்திருக்கு. 23,700 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் வந்து என்ன நடந்ததுன்னு பார்ப்போமா இன்னைக்கு? புட் ஆப்ஷன் பற்றி யாருமே வந்து பேச மாட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து அவ்வளோ தூரம் மேலே போயிருக்குது. புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இதாங்க லோ, இந்த லோலேயே வந்துட்டு தான் ரிஜெக்ட் ஆகி ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி மேலே போயிருக்கு, இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி மேலே இவ்வளோ தூரம் ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கே போயிடுச்சு. இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி ப்ரைஸ் எங்கே போச்சு, ப்ரீவியஸ் ஹையான இந்த லெவலு, திரும்பவும் கூட இந்த இடத்துலேருந்து ப்ரைஸு அதே இடத்துக்கு போயிருக்கு. அப்புறம் தான் பிரேக் ஆகிருக்குது. ஒருவேளை நீங்கள் இதில் வந்து ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கணும். பார்ப்போம்மா எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்ட்டு. ஒரு நிமிஷம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் 38 ரூபா, இங்கே போய் க்ளோஸ் ஆகும்போது 21 ரூபா, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 16 17 புள்ளிகள் வந்து நீங்கள் இழந்திருப்பீங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளோ புள்ளிகள் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்குது, இங்கே 40லேருந்து வச்சுக்கோங்க, 40லேருந்து எங்கே வரையும் போயிருக்குது, ஒரு 90 வரையும் போயிருக்கு. இந்த 40லேருந்து எங்கே போயிருக்கு, 140க்கு போயிருக்கு, 100 புள்ளி கிடச்சிருக்கு. இந்த 40லேருந்து எங்கே போயிருக்குது, 140க்கே போயிருக்கு. 200 புள்ளி இங்கே கிடச்சிருக்கு, இங்கே ஒரு 50 புள்ளி கிடச்சிருக்கு. இங்கே எவ்வளோ மிஸ் பண்ணீங்க நீங்கள், 20 புள்ளி மிஸ் பண்ணீங்க. அதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது. நான் வந்து புட்டில் இருந்தேன், பையில் இருந்தேன், இதை எடுக்கவா அதை எடுக்கவா, ஸ்பாட்டை பார்க்கவா ஃபியூச்சரை பார்க்கவா, நான் ஆப்ஷனே இது புட் ஆப்ஷனே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். கால் ஆப்ஷன் அப்படி போகணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னால் அந்த ட்ரேட் எடுக்க முடியல. புட் ஆப்ஷனில் வாய்ப்பு இருந்ததுங்க. நீங்கள் மெத்தடை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இதுலேயே 250 புள்ளி எடுத்துக்கலாம். 20 புள்ளி விட்டுட்டீங்க, அட ஒரு 200 புள்ளி எடுத்தீங்கன்னா கூட வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, பெருசாக ஒன்றும் இல்லை, சப்போர்ட்டுக்கு வரும்போது பை பண்ணீங்க, அவ்வளோதான். இங்கெல்லாம் பை பண்ணல, எதுவுமே பண்ணல, நீங்கள் சப்போர்ட் வரும்போது பை பண்ணீங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? அதாவது நீங்கள் புட் ஆப்ஷன் பண்ணுங்கள், கால் ஆப்ஷன் பண்ணுங்கள், ஸ்ட்ரைக் ப்ரைஸை எதையோ செலக்ட் பண்ணுங்கள், ஸ்பாட்டை பாருங்கள், ஃபியூச்சரை பாருங்கள். ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து அந்த மணியில் எடுங்க, இல்லை இந்த மணியில் எடுங்க, அவுட் ஆஃப் த மணியில் எடுக்காதீங்க. அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் எனக்கு ஆப்ஷன் மெல்ட் ஆகிடுச்சு, 0 ஆகிடுச்சு, அப்படி ஆகிடுச்சு, இப்படி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீங்கள் சப்போர்ட்டுக்கு வரும்போது நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா போதும். இந்த மாதிரி கீழே போய் க்ளோஸ் வைக்கும் போது இந்த 20 புள்ளி ஏற்றுக்கிட்டு நீங்கள் வெளியிலையும் வந்துடணும். லாஸை புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடணும். ப்ராஃபிட் வரும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கணும். அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ப்ரீவியஸ் ஹைக்கே வந்துருச்சு. செகண்ட் டைம் வந்து மேலே போகும்போது நல்லா மேலே போய் இதை செட் பண்ணிட்டான், திரும்பவும் கீழேருந்து மேலே எங்கே வரைக்கும் போனான், அதே லெவலுக்கு போனோம். நம்ம இந்த இடத்துல கூட வெளியில் வந்துக்கலாம், 120 கூட வெளியில் வந்துக்கலாம், பாடி லெவல்லேருந்து வெளியில் வந்துடலாம். அதனால் சாக்கு போக்கெலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. கால்லையும் நீங்கள் வந்து பண்ணியிருந்துக்கலாம், புட்டுலேயும் பண்ணியிருந்துக்கலாம், ரெண்டுமே வந்து சக்ஸஸ் தான் கொடுத்தது. பட் ஆனால் நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனில் நல்ல ஒரு மூமெண்ட் இருந்தது. கிட்டத்தட்ட 2 ரூபாயிலிருந்து 138 ரூபா வரைக்கும் போயிருக்குதுங்க ப்ரைஸ். 0.5லேருந்து 38 வரைக்கும் போயிருக்கு. இது வந்து எப்போவுமே நடக்காது, இதுவும் எப்போவுமே வந்து நடக்காது, இது எப்போவுமே நடக்கும், இதுவும் எப்போவுமே நடக்கும். ஏன்னா இந்த மணி அடுத்த மணி இந்த மணி, சரிங்களா? அடுத்த மணி இந்த மணின்னா என்னன்னு தெரியலனா கூகுள் பண்ணிடுங்க, அதை வந்து கமெண்ட்டில் வந்து கேட்காதீங்க. ஓகே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ட்ரேடு வந்து கணிச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதன் மூலமாக நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பயிற்சி பண்ணுங்கள். ஆஃப்டர் மார்க்கெட் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருங்க. என்னமோ நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க. அப்படி இதுக்கு ப்ரிப்பேர் ஆகலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் புட் ஆப்ஷன் தான் பார்த்தேன் அப்படின்னா கூட அதில் கூட 250 பாயிண்ட் நீங்கள் எடுத்து வந்துடலாம். நீங்கள் பண்ணது எல்லாமே வந்து பைக்கு அந்த சப்போர்ட் வரும்போது பை தான் பண்ணீங்க. ஸோ இவ்வளோ நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.